லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், நம்ம சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமாக்கே பெருமை செலுத்தின சரோஜா தேவி அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஸ்டன்ஸ் பண்ண, எத்தனையோ என்னோடய படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ திரைப்படங்களில் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டன்ஸ் பண்ண திரு ராஜு அவர்கள் படப்பிடிப்பில் ஒரு கார் டாப்லிங் சேஸில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து இறந்துட்டார். அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா, இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்குனீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன். மேடையில் இருக்கிற எனக்கு பிடித்த ஜாம்பவங்கள், எனக்கு பிடித்த நண்பர்கள், சினிமா சார்ந்த நண்பர்கள், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும், லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு பி வாசு அங்கிள். பி வாசு சார் வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் ஒரு படம் 2 படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் விஷன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள், என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார், எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார், ஜான் விஜய் டார்லிங், எல்லோரும். அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார், நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு, இவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா டாக்டர்கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக. அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம், நம்ம சரியாக இருக்கும். ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவரோட காட்சிகள் நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10-10:30 தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு, சர்ஜன்ஸு, டாக்டர்ஸு எல்லோரும் பார்க்குறது ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல். அதில் இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவேலண்ண காமெடி, சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு மெடிசனா. அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது அவரோட திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள். ஸோ அந்த வகையில் அதனால தான் டாக்டர் சுராஜ் சார்ன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் கெட்டப் மாற்றி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியாக அளிக்குதோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்கள் முதல்ல ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி திரையில் என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன ஹீரோ இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். ஸோ அந்த வகையில் என்னோட கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு
எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் அவர் மனசார பேசினார் பாருங்கண்ணா. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம். அது அவரோட வழியில் எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்குது. ஸோ அந்த வகையில் விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் மிகப்பெரிய திருப்பு முனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ்க்கு அமையணும் நான் வாழ்த்துறேன். விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறை செயல் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனால் இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு கதை பண்ணியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் everyone was speaking about his vision. I wish Andrew Pandian all the very best for this film. Welcome to the industry. And இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் everyone including the heroine and the entire cast and crew. I wish all of you ஆல் த வெரி பெஸ்ட். விக்னேஷ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லாரும் கதாநாயகர்கள் எதிர்பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும். நம்ம என்னதான் நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும். யாருன்னா தயாரிப்பாளர். உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மாணிக்கம் என்ற பேர்லேயே அவரே ஒரு பொக்கிஷமாக மாணிக்கம் என்ற ஒரு பேர் உங்களுக்கு அதான் கடவுளாக உங்களுக்கு ஒரு வைரம் கொடுத்துருக்காரு. அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள். காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. சார், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. மாணிக்கம் சார், நீங்கள் இந்த சொன்னாங்க இந்த படம் எனக்கு லாபம் வேணாம், எனக்கு இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஷ் சொன்ன மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். நீங்கள் இன்னொரு 2047 எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ 2047 திரு மாணிக்கம் தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வெல்கம் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. மற்றபடி டார்லிங் ஜான் விஜய், என் டார்லிங் அஜய் ரத்னம் சார், என் டார்லிங் தலைவாசல் விஜய், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ மீடியா. நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும், எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் ஆஜராகி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச 2 அரசியல்வாதிகள், ஒன்று பகத்சிங், ரெண்டாவது இடம் பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது ரொம்ப நன்றி. அது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய நம்புகிறேன். நிறைய பேர் வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. இந்த குழுவுக்கு மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் 3 மாத காலகட்டத்தில் நாங்கள் கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. நாங்கள் கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும். இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது
ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹேவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும். அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர் தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனால் 100 தியேட்டரில் 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்காமே ஒரே ஒரு கொஸ்டின். நடிகர் சங்கம் திறப்பு எப்போது? அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்லை சொன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க. 2 மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன். நீங்கள் புடவை பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் புடவைக்காக தான் இது கேட்குறீங்கன்னு. அதுக்கு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என் தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு போய் சேரும். அங்கிட்டு தேவராஜ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் சேரும். எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து நான் அதாங்க 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்தில் இருக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பிழா முடிஞ்சதுக்கப்புறம் முகூர்த்தம் போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பாக வந்து என் கல்யாணம் அங்கிட்டு தான் கட்டிடத்தில். ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தான் ஓடுறேன், இப்போது கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன். இது முடிச்சோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு வந்து டெய்லி காலங்காலத்தில் வந்து கட்டடத்தை பார்க்குறான், கொத்தனார்லேருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துகிறான் இல்லைண்ணா. பட் நேரம் வந்துருச்சு. இன்னொரு 2.5 monthsல வந்துடும், 2 monthsல வந்துடும் டெஃபினட்டாக. பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன். நல்ல கண்டிப்பாக புடவை வந்துடும் கவிதா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. Good morning, everyone. I'm very happy to share this stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷால் அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். And is to talk about him, he's a man who always stand by anything anybody wants. முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி
நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. இஸ் மை ஃபேவரட் பிரதர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ஆஃப் ஆல் தட், ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டிலிருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யங்காக எனர்ஜெட்டிக்காக யூத்தாக இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all these great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. And என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. And thank you very much for giving me this opportunity and giving me this stage. Thanks a lot. நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், சரித்திர நாயகன், புரட்சி தளபதி, என் வைரம் விஷால் சார். விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான், அவர் பேர்லேயே இருக்கு, வி ஃபார் விக்ட்ரி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வி ஃபார் விக்ட்ரி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வி ஃபார் விக்ட்ரி. நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த அற்புதமான மேடை, விஜய் தலைவாசல், விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி வி வி. இங்க வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங். மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர், அதாவது மக்கள் மேல நேசிக்கிறவங்க. 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம், அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமா நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது, கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி, இந்த படத்தில் வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவாக எடுத்தார். ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ, ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க, கண்டிப்பாக வாழ்த்துவோம். நன்றி. முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் ஃப்ளவர் ஆடியோ டெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகிறதற்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, அவருடைய சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் நடித்தேன். அந்த படத்துலேயும் அவரோட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அவங்களுக்கு என்ன நன்றி. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதில் அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்து மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார். நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன், நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விஷால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். 2 பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விஷால் சார் கோவப்பட மாட்டார், அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் நடித்த என் கூட நடித்த நடிகர்கள், நான் ஒஜிமதி சார்லாம் லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, எனக்கு டப்பிங் படம் நான் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வம், படம் என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து, எம்ஜிஆர் சிவாஜி சார் கூடலாம் நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது. எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது காரணம், விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா,
ஏதோ ஒரு நல்லா இருக்குது. நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன், என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார், நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தனாக தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தனாவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே ஒரு கெட்டப் அப்படின்னு ஜம்முனா இருப்பார். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார். அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படம் ஃபஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி, சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி, சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறையா டைரக்டர்கள், நிறையா டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க மனிதன் கிடையாது. நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து ரசிக்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, முயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை மக்கள் நீங்களாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பொதுமக்கள், மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், துப்புல்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன்.
நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்றைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்றுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டரில் வந்துட்டு மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணால் தான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு அத்தனை நாள் 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம் ராமநாதத்துலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ சினிமா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நாள் தான் அதோடைய தலையில் இருக்குது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தியேட்டரில் குமிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாள்லேயே 3 நாள்லேயே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கிடணும். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலையுலக ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர்களான மீடியா, பத்திரிகை, டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு 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 2 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு வந்து கதை சொன்னார். சொல்லும்போது எனக்கு உண்மையிலே வந்து அந்த லைனில் வந்து இது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும், ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே வந்து இந்த டைரக்டரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ் அ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி, தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம், அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார். அந்த டீம் வந்து இதை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்கிறோன்னா அந்த யானை இப்படி வரணும், அந்த யானை இப்படி பார்க்கணும், அந்த யானை இப்படி தூக்கணும், அது தண்ணியில் அப்படி போடணும். நம்ம ஒரு சீனை வந்து ஒரு டைரக்டராக நம்ம சொன்னால் அதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்கிறது நம்ம நினச்சது வந்து தான் தெரியாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை அவர் புரிஞ்சுதா, அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார், கண்ணை ஒருத்தர் பண்ணுவார், எலும்பு ஒருத்தர் பண்ணுவார், தும்பிக்கை ஒருத்தர் பண்ணுவார், அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிஜின்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 55 பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இதை வந்து 90 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் வந்து விக்னேஷை வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா விக்னேஷ்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப துருன்னு இருப்பார். ஆக்ஷன் சொல்கிறதுக்குள்ள ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார். இருப்பா நான் ஆக்ஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண பாடுவார். அந்தளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு வெறித்தனம் இருக்குது. சொன்னார் இல்லையா, அப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஆனால் இப்போ சொல்கிறேன், விக்னேஷ் நீ கவலைப்படாத, உழைச்சவன் தோற்றதே கிடையாது. உழைக்கிறவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், என்னையே நீங்கள் எடுத்துக்கங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஏதாவது சொல்கிறேன், கனவுக்கு வயசு கிடையாது. ஒரு கதை, ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான். அந்த கனவுக்கு வயசு கிடையாது.
எனக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 and above தான் டாப் டைரக்டர்ஸ். பிகாஸ் கிரியேஷன், அந்த கிரியேஷன்ஸ் ஆகாது, என்றைக்குமே சாகாது. அதுவும் ஜனங்க அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு ஓ பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டுலலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அவர் எப்படி போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு வேறு லெவலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் காம்படேட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஆல் விஷுவலைசிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி. வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு 2.5 hours இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அதுக்கு காம்படிட்டிவாக தமிழ் படம் பண்ணணும். தமிழ் படம் வந்து அதுக்கு காம்படிட்டிவாக, அதுக்கு ஈக்குவலாக, அதுக்குண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கும், என் உள்பட. ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான், தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான், தினமும் ஒருத்தன் ஒப்பிக்கிறான்னா தான் நடிகை. ஒரு ஆர்டிஸ்ட்டும் தினமும் படிக்கிறாங்க, தினமும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல கேரக்டர் பண்ணுறாங்க. பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ, ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு லாயரா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழையா, இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறான்னு பாருங்கள். அதை அவங்க வெளிப்படுத்தும் போது தான் அந்த கேரக்டர் வந்து வெளியே நிற்கும். அதுதான் வந்து ஒரு ஹீரோ, ஒரு கேரக்டர்ஸ், அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரூஸோடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் சந்தோஷ். ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது. நமக்கு அந்த மிக்சிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, என்னுடைய விஷால் வால்டர் வெற்றிவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் டீல். அவங்க அப்பா வந்து ரொம்ப அவரை மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா, மாணிக்க சார் வந்து சினிமா லவர்னு, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும். நான் அப்போ பண்ணும்போதே வால்டர் வெற்றிவேல் எல்லாமே அதை ரீமேக் பண்ணணும், இதை ரீமேக் பண்ணணும், இந்த படம் எப்படி இருக்கணும், அந்த படம் இருக்கணும், அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன். அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவார். நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பார். மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு. 4 நாள் நாங்கள் அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுத்தோன்னா 4 நாள் எனக்கு சத்யராஜ் சாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு, அவங்க வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு டிஷ்ஷஸ், அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷால், அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு புள்ள இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸை ரொம்ப அருமையாக சொன்னார். நான் எதுக்காக, தனக்காக தான் செய்யலை, இந்த மேடையில் நான் இதை செஞ்சதுக்கு காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்கா, நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்கா, ஏய் நல்லா இல்லையா, யாரும் சொன்னாங்களே, ஏன் ஐயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட, நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டால் தானே நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். இப்போ மாணிக்கம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா காளிகாம்பாள் யாரை வச்சு, காளிகாம்பாளை வச்சுட்டு வந்திருக்காரு, அண்ணாமலையாரை வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து இதில் வந்து ஒரு தோப்பாருன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதே போல் ஒரு டைரக்டரோட கதையை டைரக்டரோட வேலை என்னென்னா முதல்ல அந்த ஹீரோயின், அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும்.
தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா அடுத்தது இந்த கதாநாயகனா இவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்கிறத சொல்கிறேன், இந்த கதாநாயகிட்ட போவோம், அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம்னு ஒரு ஷெட்யூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடித்த பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்ணுறது. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது படி அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் மூணாவது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் இன்றைக்கி மாணிக்கம் சார் பக்கத்தில் உட்காரும்போது சொல்கிறாரு, இந்த படம் பாருங்கள் சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாகும், அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த இண்டஸ்ட்ரி நிற்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாரையுமே ஆண்ட்ரூஸை வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன், நான் 3 பேர் கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார், வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இதை போட்டு பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏயா காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் க்ரீன் மேட்லேயே விஷுவல் பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அது கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும். கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசங்க காலி, டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி. அதனால் டைரக்டர் தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன். அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார். விக்னேஷ், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ரவுண்ட், திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டு 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 நீ நடித்த, நான் உன்னை கேட்குற டைம் வரும். இப்போது நான் தைரியமாக சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட கேட்பேன். காட் பிளஸ் யூ அண்ட் கிளாஸ்பெர்த் யூனிட் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். விஷால், இங்கே படத்தோட டீம் கீழே யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே மேலே ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ரெட் ஃப்ளவர் படத்தில் நடித்த நடிகர்கள் கீழே இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்க.